உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள், அம்மனுக்கு கூழ்வார்த்தல், அதேமாதிரி ஆடி அமாவாசை, அதேமாதிரி ஆடி பெருக்கு, இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடல் அளவிலையும் மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்ன, பண வரவு நாட்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள்: ராசியில் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், 11ஆம் இடத்தில் புதன் சூரியன், 12ஆம் இடத்தில் கேது. இதுக்கு மேலே ஒரு நல்ல கிரக அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும். என்னங்க வேணும் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டால், கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ தேவை பணம் தான். பணம் பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனை சார். பணம் பிரச்சனை மட்டும் தீர்ந்துச்சுன்னா நான் தான் சார் ராஜா. அந்த பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்குது. 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும், அதே போல் 11ஆம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி புத பகவானும் சூரியனும். ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் கேந்திரஸ்தானம், லாபஸ்தானத்திலலாம் ஒரு கிரகம் இருக்குன்னா வாழ்க்கையில் எப்போவுமே அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கிரக அமைப்பு கோச்சாரத்தில் கன்னிராசி என்பதுக்கு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த காலகட்டத்தில் தொழிலில் நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், நம்ம எதெல்லாம் செஞ்சால் சாதிக்க முடியும், நம்ம இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து பல விஷயங்கள் செய்யுங்க. பல விஷயங்கள் செய்யலாம். கன்னிராசி என்பது அப்படின்னாவே ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர்கள். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல மினிமம் 3 பிஸ்னஸ் 4 பிஸ்னஸ் செய்யக்கூடிய தகுதி உண்டு. அப்போ என்னெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செஞ்சால் நமக்கு லாபம் வரும், எதெல்லாம் செய்ய முடியும் நம்மளால் அப்படின்னு ஒரு வாட்டி ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், பண வரவுகள் வரும், பெரிய லெவலில் தொழிலில் முன்னேற்ற பாதையை எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நெருக்கடியோ அதெல்லாம் வெளில வரக்கூடிய நேரம். நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்மளால் முடியாது, எங்கே போனாலும் காம்படிஷன், எங்கே போனாலும் பிரச்சனை, கடைசியில் பணத்தில் தான் நிற்கிது, அந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மனசு அப்படியே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் தூக்கி வெளில போட்டு பண வரவுகளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், யார்கிட்ட கேட்கலாம், பேங்க் லோன் போகலாமா, பர்சனல் லோன் போகலாமா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்கலாமா, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா பணம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, திருப்பி கடனை கட்ட போகிறீங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கா சார் என் ஜாதகத்தில்? நான் ஒரு வாட்டி அப்படி கடன் வாங்கி தான் தோற்று போயிட்டுருக்கேன்னா அது நிலைமை மாறிடுச்சு. குரு உங்களுக்கு நல்ல சாதகமான இடத்துல இருக்காரு, 6ஆம் இடத்துல ராகு, எல்லாத்தையும் ஜெயிச்சு வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை தயவுசெய்து பண்ணுங்க. அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணால் அவங்களாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் டார்ச்சர் பிரச்சனைன்றதே வராது. இல்லை சார் வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார், இந்த ஆஃபீஸ் செட் ஆகாது, ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு, க்ரோத்தே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் மாறியே தீர்வீங்க, டவுட்டே வேண்டாம். அதற்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணணும். நீங்கள் உட்காந்துக்கிட்டே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதிக முயற்சிகள் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேலை இல்லாதவர்கள் உறுதியாக வேலை வாய்ப்பு. அதே போல் வெளிநாட்டு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம். வெளிநாட்டில் சில பேருக்கு வேலை போயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலே திருப்பி ஒரு வேலை வாய்ப்பு. நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச சம்பளத்தில் நல்ல பதவியில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது.
நீங்கள் எந்த வேலையில் வேணால் இருங்க, ஒரு சின்ன லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும், அது கவர்மெண்ட்டில் ஹையஸ்ட்டு போஸ்ட் வரைக்கும், ஆஃபீஸில் ஹையஸ்ட்டு போஸ்ட் வரைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. சார் எனக்கு கடன் இருக்குது, நான் ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கேன், இடம் விற்க முடியாமல் இருக்கேன், அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களும் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக நீண்ட காலமாக வர கட்ட முடியாத கடன்லாம் கட்டுவீங்க. பூர்வீக சொத்து திடீர்னு வரும், திடீர்னு யாராவது உதவி பண்ணுவாங்க. இது மாதிரி பலவிதமான வழிகளில் பணம் வரக்கூடிய நேரம். அதுமாதிரி அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் திருப்பி வரும். பணமே வராதுன்னு நினச்சி சில பேர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, அந்த பணம்லாம் திருப்பி வரதுக்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அமைப்பு இருக்குது. அதேமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் இருந்தவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, அது என்ன தோஷம் வேணால் இருக்கட்டும், செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகிய தோஷம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள், நிறைய மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், வந்த வரனை பாருங்கள், பொருத்தம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மறு திருமணத்துக்காக நிறைய கன்னிராசினர்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷத்தில் நிறைய பேருக்கு பிரிவினை சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு மறு திருமண வாய்ப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வரம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், அதான் ஒரு பெரிய விசேஷம். நீங்கள் முதல்ல லிஸ்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன நினைங்க, அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் தொல்லைகள் எதாவது இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் தீர்த்துக்குங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான அமைப்பு நிறைய உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, எதுலையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஒரு அற்புதமான மாதம். ஒரு இடம் வாங்கி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு ஹவுசிங் லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குவோம், அதெல்லாம் பண்ணலாம். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். இல்லை சார் நான் ஏற்கனவே வீடு வாங்கி தான் மாட்டிட்டேன், அதான் அந்த நிலைமை மாறிடுச்சு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள், ஜூலை மாதம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி சந்திராஷ்ட நாட்கள். இந்த நாட்களில் எதுவும் செய்யாதீங்க. அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எதுவும் வேண்டாம். அதேமாதிரி நல்ல நாட்கள்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதத்தில் 27, 28, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் நாட்கள். அந்த நாட்கள் எல்லாமே செய்யலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஒரு துளசி மாலை சாத்துங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். பெருமாள்கிட்ட கேளுங்க, எனக்கு இது கிடச்சா நான் எதாவது செய்கிறேன். பெருமாள் எப்போ எப்படி தருவார்னா, நீங்கள் அவருக்கு எதாவது செஞ்சால் தான் அவர் தருவார். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் உண்டு. போய் பிரார்த்தனை பண்ணுங்கள், துளசி மாலை போடுங்க, சனிக்கிழமை போங்க, என்னென்னலாம் பெருமாளுக்கு செய்ய முடியுமோ, பெருமாளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை, அது தொழில், திருமணம், கடன் பிரச்சனை, சண்டை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எந்த பிரச்சனையாலும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாற்போல், தசாபுதி தந்தாற்போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, சில மாத பலன்கள் நடக்கலை, சில வருட பலன்கள் நடக்கலை. காரணம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் மற்றும் தசாபுதி. சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும், கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும், சில பிரிவினைகளை கொடுக்கும். அதே போல் சனி பகவானுடைய திசை வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெல்லாம் செய்யும். அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDFில் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதித்தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.